ஓம் கணபதி மகா கணபதி கம் கணபதி ஓம் கினீஸ்வராய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் கினீஸ்வராய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் கினீஸ்வராய நமக. சரணம். சாமிக்கு மாச்சு சட்டனைக்கு ஆச்சு. இந்த காலத்துல சிதறதங்க உடைச்சா கட்டுப்படி ஆகுமா? அப்பனே, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். இந்த ஊர்ல குசுவையும் பிச்சைக்காரனையும் ஒழிக்கவே முடியாதப்பா. ஆண்டவனுக்கு பாலாபிஷேகம் பண்ண போகும்போது அவசரம் பிடிச்ச மாதிரி. துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. செந்தோழனா? என்னடா பாலாபிஷேகமா? பார்த்தா தெரியல. சங்கரலிங்க அவசரமா மில்லுக்கு போயிருக்கார். அவருக்கு பதிலா நான் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். பணக்கார சாமி கும்பிடுறதுக்கு கூட இன்னொரு ஆள் தேவைப்படுது பாத்தியா? எதுக்காக பாலாபிஷேகம்? ஆண்டவனுக்கு. ஆண்டவன் எங்க இருக்கா? நம்ம ஊர் டூரிங் தியேட்டர்ல பக்த படங்களை பார்க்கல? தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். சினிமா படம் பார்த்து கடவுள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆமா, எந்த தூண்ல எந்த துரும்புல இருக்கு? அதெல்லாம் அந்த படத்துல சொல்லல. எல்லா தூண்லயும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான். எல்லா தூண்லயும் எல்லா துரும்புலயும் இருக்கிற ஆண்டவன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கானா? இருக்கான். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவன் இந்த ஏழைக்குள்ள இருக்கானா? இருக்கான். அப்ப இங்க பால ஊத்து. டேய் ஊத்துறா. சரி. அட பாவி, ஐயா விட்டு பாலை இப்படி வீணாக்குறியே, நீ நல்லா இருப்பியா? டேய், மயில் கல்லுக்கு மட்டும் தார பூசலன்னா மயிலேஸ்வரன் மஞ்சளை பூசி கும்பாபிஷேகம் நடத்திருப்பீங்க. என்னடா கழுத இந்த சொக்கிய காணா? டேய், சரக்குல பவர் இருக்குதோ இல்லையோ, அவ கையால 200 அடிச்சா சும்மா கிர்ன்னு ஏறல. அதனால தான்டா அவளுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். வயக்காட்டுக்கு வேற கூட போகாம. அலையாதீங்கடா, அவன் நேரம் என்ன வந்தாலும் சரக்கு சூடா இருக்கும். அப்ப அடுப்புல கொதிக்குதுங்கிறேன். சொக்கி வந்துட்டா. வா சொக்கி வா. சொக்கி, நீ வெல்ல வெல்லன்னு இந்த பயிரும் சொக்கிட்டு கிடக்குறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சொக்கி சீக்கிரம். அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சொக்கி கடை சாராயனா சும்மாவா? ஏன் சொக்கி, இப்பெல்லாம் உன் சரக்குல கிக்கே இருக்கிறது இல்லையா? ஏன் எச்சி பண்ணி கூட கிழம் போடுறது 8 ரூபாய்க்கு, அதுக்கே வேட்டியை கட்டி விட்டு தினம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. இதுல கிண்டல் வேறையா? அடாடாடா, உன் கூட பேசிட்டு இருந்தாலே எனக்கு கிக்குதான். நீ சொக்கி இல்ல, கிக்கி. கிக்கி கிக்கி. டேய், அங்க பாருடா, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கால. Dress கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம். பாத்துட்டா போச்சு. அறதான் விடும். அதோ வர்றான் 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டேய் 10 பைசா, இங்க வா. அதோ இருக்காளே செங்கமலம், நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றியா? 10 பைசா உனக்கு எட்டனா பாத்துறேன். இந்த 10 பைசா. நீ பிழைக்க மாட்டே. போ. இல்ல பாவாடை காணோம். என்னடா மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய், சீ. அடிக்காத அடிக்காத. ஐயா 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 அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாரு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் சொல்றேன் செய்வியா? இத புடி. நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா இந்தா. நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்கா? ப்ளூ தானே?
கப்பர் சிங் நல்லா குளி, பால் மட்டும் கொடுக்காத, எருமை மாடு. ஓகே போடா போ. நெக்ஸ்ட். எம்ஏ படித்து விட்டு இதை கழுவலாம். போடா நே. துடிக்கும் என் மனம் புரியவில்லையா? யாருடா அது? எரும மாட்டை பிளாக் போர்டா யூஸ் பண்றது இல்லையா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லு. பின்னழகை காண இரு கண்கள் போதாதோ? கண்ணியம்மா, என்னையா கூவுற? நானும் பல நாளா உன் பின்னால கூவிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்காவது உன் காதுல விழுந்ததே. யோ, முதலாளி பொண்ணு நோட்ட விடுறது இல்லாம இப்ப ஏன் கிட்டே வந்துட்டியா? சினிமாவுக்கு போறவன் சேர் டிக்கெட்டுக்கும் தர டிக்கெட்டுக்கும் முயற்சி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் காதல். யோ கண்ணியம்மா, சக்கராலையில பேசினா அந்த சத்தத்துல உனக்கு சரியா காதுல விழாதேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். யோ, நல்ல சந்தர்ப்பம். நாம 2 பேர் மட்டும் தனியா இருக்கோம். யோ கண்ணியம்மா, நான் இப்ப உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓஹோ, என்ன மாமாங்கிறியா? உறவு முறையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாளா மறைச்சிருக்கிய கள்ளி. மாமா, அதான் பக்கத்துல வந்துட்டேன்ல, இன்னும் என்ன மாமா மாமா? கண்ணி, எவ்வளவு நேரம் தனியாவே கஷ்டப்படுவேன். புடவையை துவைச்ச சரி, ஜாக்கெட்டு சரி, பாவாடை கட்டியிருக்க, பனியன் யாருது? மாமாவுது. சீ, மாமா மாமா மாமா. யாரு மாமா? எங்க இருக்கான்? தண்ணிக்குள்ள. ஓஹோ, தண்ணிக்குள்ள இருக்கானா? எப்ப பார்த்தாலும் ரெட்டரத்திலே பேசிக்கிட்டு குறும்புக்காரி. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ஜாதகத்துல திடீர் உயர்வு வரும்னு சொன்னான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கல. யாரியா நீ? நான் தாண்டா கண்டியம்மா மாம. இவ்வளவு நேரம் வரை எங்கேயா இருந்த? தண்ணிக்குள்ள. தண்ணிக்குள்ள என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜலசமாதியில இருந்த. நானும் பல சமாதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஜலசமாதி பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. டேய் 10 பைசா, இங்க வா, இங்க வா. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? 10 பைசா, 10 பைசா. ஓ, 10 பைசா இல்ல, இந்த 2 ரூபா வச்சுக்க. 10 பைசா அப்படியே வச்சுக்க. நான் சொல்றேன் சரியா? 10 பைசா. படுத்துறியே, கொஞ்சம் இது வந்துட்டேன். பாஞ்சநாதனை சாகடிக்க சங்கரலிங்க ஆள் அனுப்பிச்சிருக்காரு. இதை தம்பிட்டு சொல்லிடுறியா?
நிக்காத போ, சீக்கிரம் போ. ஏதோ சேதி போற மாதிரி தெரியுது. டேய் 10 பைசா வராங்க. எங்கடா போய்கிட்டு இருக்க? சொல்ல மாட்டேன். இந்தா சொல்லு. வாஞ்சிநாதனை சாகடிக்க சங்கர் நீங்க ஆள் அனுப்பியிருக்காரு. அதை நான் சொல்ல போறேன். நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாது. இந்த கிணத்துல குதிக்கிறியா? 10 பைசா. இத்தோட தொலை. தொலைங்க. இனிமேல உன்னால இந்த ஊர்ல எந்த செய்தியும் பரவாது. என்னப்பா பயில்வானுக்கு டிஃபன் ஐட்டம் எல்லாம் கொண்டாந்தாச்சா? நாட்டுக்கோழி முட்டை 112. இன்னைக்கெல்லாம் சரியா இருக்கும்ல? சரியா இருக்குமுங்க. உரிச்ச கோழி பொட்டை 3, சேவல் 1. சேவல் எதுப்பா இதுல? இதாங்க. உரிச்ச ஆடு 1. இடையெல்லாம் சரியா இருக்குல்லப்பா? 2 தார் வாழைப்பழம் உரிக்காம. என்னப்பா இது ஒரு பக்கம் கம்மியா இருக்கு? சரி முறைக்காத போ. டிஃபன் ஐட்டம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. போதுமா? சூப்பு சொன்னதே என்ன ஆச்சு? 25 முயலை பிடிச்சு வெண்ணி கொப்பரையில போட்டு வச்சிருக்கேன். வெந்துகிட்டு இருக்கு. ஐயோ கண்ட இடத்துல எல்லாம் கை வைக்கிறியா? இந்த பக்கம் தட்டு. நிலைக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் இருக்கு. நடக்க போற போட்டியில உன்னோட மோத போற யார் தெரியுமா? என் பரம விரோதி செந்தோட. அவனால நான் அடைஞ்ச நஷ்டங்கள் ஏகப்பட்டவை. தொழிலாளிகளையும் விவசாயிகளையும் தனக்கு சாதகமாக்கிட்டு எங்க வர்க்கத்துக்கே பெரிய தொந்தரவா இருக்கிறான், தலைவலியா இருக்கிறான். செந்தோடன போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மாத்திரம் அவனை நான் தயார் செய்யல. அதையே சாக்கா வச்சு அவனை சாகடிச்சிடணும். எல்லாருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தியின் மறுபிறவி, நம்ம ஊரை கட்டி காக்கும் உத்தமர், சத்தியத்தின் திருவுருவம் ஐயா சங்கரலிங்கத்துக்கு முன்னிலையில நம்ம ஊர்ல இன்னைக்கு சிலம்ப போட்டி ஆரம்பமாக போகுது. எல்லாரும் அங்க பாருங்க. மைதானத்துக்கு மத்தியில 5 பானை கட்டி தொங்க விட்டுருக்கு. அதுல ஏதோ ஒரு பானையில பரிசு பணம் 1000 ரூபாய் இருக்கு. அதை யாரு உடைச்சு எடுக்கிறாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிச்சவங்க. இன்னைக்கு போட்டியில கலந்துக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அறிமுகமானவர். தொடர்ந்து 4-5 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கார். தேவையில்லாம செந்தோழன். யோ, நீ எதிரிய பொட்டுன்னு பொட்டுல அடிச்சு பொத்துன்னு கீழே விழ வைக்கணும். அதுக்கு தான் இந்த பொட்டு. புரியுதா? போ. இவர் எதிர்த்து மோத போற ஆள் யாரு தெரியுமில்ல? மேற்கு தொடர்ச்சி மலையின் மறு பிம்பம், சிலம்பு சண்டையின் சிங்கம், பைல்வான் பைரவன். தட்டுங்களேன்ப்பா. இவர் லேசுப்பட்ட ஆள் இல்ல. சுண்டு விரலாலேயே தேங்காவை உடைக்கிறவர். இவ்வளவு எதுக்குங்க? எல்லார் வீட்லயும் கிணற தோண்டுவாங்க. இவர் வீட்டுல கிணறு தோண்டல. எங்க கிணறு வேணுமோ அங்க நின்னு தும்முனார். கிணறு உண்டாயிடுச்சு. மக்களே, மகாஜனங்களே, இப்போ 2 மலைகள் மோத போகுது. ஜாக்கிரதை. என்னடே, எந்திரிக்கவாவது முடியுதா? இவன் தின்ன தீனிக்கு இவனை கூறு போட்டா 4 ஊருக்கு தேரும். ஐயோ, தூக்கிட்டு போங்கப்பா. நீல போடு கொட்டுது. பணம் இல்ல.
தியாகி சத்யசீலருடைய மகன் பட்டணத்துல இருந்து படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கான். அவருக்கு இப்படி ஒரு பையனா? ம். எப்போ வந்த? இன்னைக்குதான். எப்படா இருக்க? ம். செந்தோழா